ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கண்ணன் பகுதி சேனல். டெல்லி விலாகோட ஒரு பார்ட்டை இப்போ போடுறேன். இன்னொரு பார்ட் வந்து தாஜ்மஹால் போன பார்ட் இருக்குது. நாங்கள் சென்னையிலேருந்து அதிகாலை ஒரு 6 மணிக்கு ட்ரெயின் எடுத்தாங்க. அடுத்த நாள் மதியம் தான் போய் சேர்ந்தது. அதாவது அடுத்த நாள் காலையில் 10 மணிக்கு போய் சேர்ந்துருக்க வேண்டியது ஒரு 3 ஹவர்ஸ் வந்து லேட். என்னென்னா ஒரே பனி மூட்டமாக இருந்தனால வண்டி கொஞ்சம் ஸ்லோவாக தான் போச்சு. இப்போ நம்ம வந்து ஹோட்டல் போய் செக்இன் பண்ணுறதுக்காக தான் போயிட்டுருக்கோம். நீங்கள் இப்போ லெஃப்ட் சைடில் பார்க்குறது தான் பிஜேபியோட ஆஃபீஸு. வேன் டிரைவர் வந்து போகிற வழிகள்லாம் வந்து இது இங்கே இருக்குது, இது அப்படி இருக்குதுன்னு சொல்லி அவர் வந்து ஒரு கைட் கம் வேன் டிரைவரு. அதனால் நிறைய விஷயம் சொன்னார். ஆனால் ஹிந்தியில் சொன்னார். கொஞ்சம் புரிஞ்சிக்க கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வேலையாக இப்போ நாங்கள் வந்தது இல்லை, இறங்கினதே ஒரு 1 மணி 1:30 மணி இருக்குன்றதுனால லஞ்சு சாப்பிட்றலான்னு சொல்லி நமக்கு வந்து நல்ல ஃபுட்டாக தேடலான்னு கேட்கும்போது சரவணா பவன் உங்களோட சவுத் இண்டியன் ஃபுட்டு ஹோட்டல் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு சரவணா பவனுக்கு தான் வந்தோம். வெளியில் பார்த்திங்கன்னா ஒரு 20-30 பேர் கூட்டமாக நின்றுக்கிட்டே இருந்தாங்க. எப்படியோ சீட்டு கிடச்சி சாப்பிட்டுட்டு இந்த விஷேஷ் கான்டினென்டல்ன்ற ஹோட்டலில் தான் வந்து நாங்கள் வந்து ஒரு டூரிஸ்ட் ஏஜென்சி மூலிமா வந்ததுனால அவங்க வந்து ஃபோட்டோவில் காமிச்சாங்க, நல்ல ஹோட்டல்ஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி. பட் ஆனால் எங்களுக்கு கிடச்சது வந்து ஒரு சுமாரான ஒரு ஹோட்டல் தான் கிடச்சிது. நாங்கள் நினச்ச அளவுக்கு இல்லை. அதாவது எங்ககிட்ட கிளம்புறதுக்கு முன்னாடி அனுப்பியிருப்பாங்களே ஃபோட்டோ, அந்த மாதிரி இல்லை. சரி, இருந்தாலும் வந்த டயர்டுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வந்ததே லேட்டு, சைட் சீயிங்கை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். போகிற வழியில் வந்து நம்ம ஃபோன் பண்ணி நம்ம ஏஜென்சி கால் பண்ணி ரூம் சரியில்லைன்றதை சொல்லி நைட்டுக்குள்ளே எதாவது சேஞ்ச் பண்ண முடியுதான் பார்ப்போம்னு சொல்லி கிளம்பிட்டோம். இன்றைக்கி பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா கேட்டை பார்த்துட்டு அங்கே லோக்கல் மார்க்கெட்டை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான். கிளம்பியாச்சு எல்லோரும் கிளம்பியாச்சு. வழியில் இருங்க, போகலாம். ரூம்லேருந்து இந்தியா கேட்டுக்கு வந்து ஒரு 40 மினிட்ஸ் ஆச்சு. ஏன்னா டெல்லி பயங்கர டிராஃபிக்காக இருந்துச்சு. போகிற வழியெல்லாம் பெரிய பெரிய பில்டிங்காக இருந்துச்சு. எதை கேட்டாலுமே அந்த பவன் இந்த பவன்றாங்க. நமக்கு ஒன்றுமே புரியல. ஆஹா, குளிருது 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 குளிருது. மாதிரி மேலே மிஸ்ட்டு வந்து விழுகிறது தெரியுது. அப்படியே சரியான கூலிங்கு. நாங்கள் போனது டிசம்பர் மாதம்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். டிசம்பர் மாதத்தில் டெல்லியை பார்க்கக்கூடாது தான். பட் ஆனால் இது பயங்கரமான ஒரு மெமரிஸ் கொடுத்துச்சு. ஏன்னா இந்த குளிர் வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் எங்களுக்கு ஞாபகப்படுத்தும். அந்த மாதிரியான ஒரு குளிர். நீங்கள் டக்குன்னு இந்தியா கேட்டை பார்த்துட்டீங்க. ஆக்சுவலாக பார்க்கிங்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து வந்தால் தான் இந்த இந்தியா கேட்டே பார்க்க முடியும். ஒரு பெரிய ஆர்ச்சுங்க. அது வந்து இராணுவ வீரர்கள் மெமரியை வந்து போற்றும் விதமாக அதை வச்சுருக்காங்க. ஆனால் இதை பார்க்குறதுக்கு பல ஊர்லேருந்து இவ்வளோ பேர் வருவாங்களான்றதுலாம் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. குறைஞ்சபட்சம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5000 பேர் இருந்திருப்பாங்க இந்த ஆர்ச்சை சுற்றியே. எல்லோரும் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டாங்க. இன்னும் வாட்டி விடு. என்ன சொல்றாங்க? எல்லாரும் ரொம்ப அழகா இருக்கும். அப்படியா? தேங்க் யூ. மாமி, இன்னைக்கு ரூமுக்கு போலாம். உங்களுக்கு ரூம் வேற தராராம். மாத்தி ரிசப்ஷன். எங்க போயிட்டாங்க பசங்கள்லாம்? இங்க இருக்கீங்களா? ஏதாவது சாப்பிட்றீங்களா? இங்க அங்க எங்க போயிருக்கேன்? என்ன வேணும்? எதாவது சாப்பிட்றீங்களா? பானிபூரியில் வெறும் அப்பளம். கொஞ்சம் வழி விடு, என்னன்னு பார்ப்போம். என்னது என்னது மாதிரி இது? என்னன்னே புரியல. ஆனால் வாங்க போகிறேன். கால் பண்ணிட்டு வந்துருவாரு. எல்லாருமே அங்கே போயிருங்க. எல்லாம் டேஸ்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் நான் எப்படி இருக்கு சொல்றேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் டேஸ்ட் பண்றேன். இது என்னன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலி.
அப்படியே ட்ரை பண்ணி பாருங்கள் ஆளுக்கு ஒன்று ஒன்று என்ன இதுன்னு. நல்லா இருக்கா? அப்படியே ஆய்க்குள்ள போடு, அப்படியே மொத்தம் போடு. அப்பதான் ஒன்று கொடுங்க. எவ்வளோவா இது? நல்லா இருக்கா? பானிபூரி வேணுமா? சரி வா மாறி நீ வாங்கினா அக்ஷயா பானிபூரி வேணுமா? சரி வாங்க, யாருக்கு பானிபூரி வேணும்? போ வாங்க சாப்பிடுவோம் வாங்க. भेलपुरी கூட இருக்கு அக்ஷயா. பானிபூரி கொடு. दो दो फोन एंड கொடு. भेलपुरी 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 நல்லா இருக்கா பாரு அக்ஷயா. ஓகே ஓகேவா? அப்போ ஒரு பிளேட் கூட சாதி சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு பாரு. அக்ஷயாக்கு அவ்வளோ பிடிக்கல இருந்துச்சு. நல்லா இருக்கா இப்படி? நல்லா இல்லை. அப்போ 2 பிளேட்டோட நிப்பாட சொல்லு. ஷாப்பிங் போகலாமா? இப்போ எவ்வளோ டிகிரி இருக்குன்னு நினைக்கிறேன்? 13. இன்னும் போக 8க்கு வந்துடும். 12ஆ? இந்தியா கேட்டை பார்த்துட்டு ரூமுக்கு வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நாங்கள் இப்போது ஸ்ட்ரீட் ஷாப்பிங் தான் பண்ண போகிறோம். இங்கே சரோஜினி மார்க்கெட்னு ஏதோ ஒரு மார்க்கெட் பேர் சொன்னாங்க, எனக்கு மறந்துடுச்சு. ரொம்ப பெரிய மார்க்கெட்டுங்க. அங்கே அவங்க வாங்கின ப்ராடக்டோட காஸ்ட்டெல்லாம் கேட்டிங்கன்னா அவ்வளோ சீப்பு. முதல்ல வந்து எல்லோரும் பயங்கர குளிராக இருக்கா, டீ சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு இங்கே ஒரு டீ ஷாப்பில் எல்லாருக்கும் டீ சொன்னோம். இங்கே வந்து அந்த மசாலா பால் மாதிரி ஏதோ ஒன்று வச்சுருக்காங்க. நம்ம ஊரில் கடாய் பால்னு சொல்லுவோம். இவங்க வந்து பாதாம் மில்க்குன்னு ஏதோ சொன்னாங்க. அதில் வந்து நிறைய இந்த பால் கட்டிலாம் போட்டு கொடுத்தாங்க. ஸோ அதை பார்த்துட்டு எல்லாம் டீ குடிக்க வந்தவங்களாம் பாதி பேர் மசாலா பாலுக்கு மாறிட்டாங்க. டெல்லி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 1 வீக் வந்து டெல்லியில் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணுங்கள். நாங்கள் வந்து 6 நாள் வந்து பிளான் பண்ணோம். 6 நாளில் 3 நாள் ட்ரெயின்லேயே போயிடுச்சு. 3 நாள் கண்டிப்பாக டெல்லியை வந்து உங்களால் எக்ஸ்ப்ளோர் பண்ணவே முடியாதுங்க. டெல்லியை மட்டும் சொல்கிறேன். நாங்கள் வந்து டெல்லி, ஆக்ரா, அதாவது தாஜ்மஹால் 2மே சேர்த்து வந்து 3 நாளில் பிளான் பண்ணோம். கண்டிப்பாக எங்களுக்கு டைம் பத்தவே. ரொம்ப ஹரிபரியாக எல்லாத்தையும் பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் வரதா இருந்தால் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 நாள் நீங்கள் வந்து டெல்லியில் இருக்கிற மாதிரி வாங்க. அண்ட் முக்கியமாக வந்து இங்கே நாங்கள் நிற்கிற ஸ்ட்ரீட் வந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் வரைக்கும் ஸ்ட்ரீட் ஃபுட்டு லெஃப்ட் ரைட் 2 பக்கமும் வச்சுருக்குறாங்க. எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மி காஸ்ட்டு நம்ம ஊரை கம்பேர் பண்ணும்போது. ஆனால் டேஸ்ட்டு சான்ஸே இல்லைங்க. இந்த ஒரு ஸ்ட்ரீட்டுக்கே வந்து இங்கே ஒரு நாள் ஃபுல்லாக, அதாவது ஒரு நைட்டு ஃபுல்லாக செலவு பண்ணலாம். அந்த மாதிரியான ரொம்ப 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 பிடிச்சிருச்சு எல்லாருக்குமே. அண்ட் ஸ்ட்ரீட் ஃபுட் மட்டும் இல்லைங்க, இங்கே பியூட்டி ஒர்க்ஸ்லாம், அதாவது இந்த ஹேர் கட்டு, நெயில் எக்ஸ்டென்ஷனு, அப்புறம் இந்த நெயில் ஆர்ட்டு, இதெல்லாம் ரொம்ப 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 சீப்பாக போர்டு எழுதியே போட்டிருக்காங்க. 100 ரூபா 200 ரூபாலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. இங்கே வந்து நீங்கள் நல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம் டைமை. டூரிஸ்ட்டாக வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஆனால் இங்கே லிவிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட். நிறைய விஷயம் வந்து கைடு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார். நீங்கள் டூரிஸ்ட்டாக வந்தீங்கன்னா டெல்லி சான்ஸே இல்லைங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து மோமோஸ் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு வந்தோம். மோமோஸ் மொத்தம் ஒரு 10 பீஸ் கொடுத்தாருங்க. 10 பீஸ் எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க? சிக்கன் மோமோஸ் இத்தனைக்கும் 10 பீஸ் மோமோஸு வெறும் 60 ரூபா தாங்க. அவ்வளோ ஹாட்டாக, அவ்வளோ டேஸ்ட்டாக, சான்ஸே இல்லைங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாருமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. அதுவும் அந்த குளிருக்கு அந்த சூடாக வேறு லெவல்.
मोमोज चटनी 3 प्लेट எல்லாம் சாப்பிட்டு ஷேர் பண்ணி சாப்பிடுங்க. ஏய் ஏன்டி 3 பிளேட் சொன்னேன்? இன்னும் நிறைய சாப்பிட வேண்டியது இருக்குடி. சும்மா ஒன்று சாப்பிட்டு பார்க்கலாம்ல. சூடாக இருக்க போகுது. எப்படி இருக்கு மாதிரி? செம ஸ்பைசியா? நல்லா இருக்கா? சாப்பிட்டு பாருங்க. எடுத்துக்கோங்க. இது மோமோஸ் நல்லா தான் இருக்கும். இங்கே சும்மா ட்ரை பண்ணுங்க. ஸ்ட்ரீட் ஃபுட்டு நல்லா இருக்கா தன்சிகா? என்ன அக்ஷயா இது சட்னி தொடாமி சாப்பிட்ற? தன்சிகா போதுமா? இன்னொரு பிளேட் வாங்குவோமா? வேற ஏதாவது வாங்கலாமா போயிட்டு? வடப்பாவை வந்து அங்கேயே கடை இருக்கு. இங்கே ஒரு வடப்பாவுக்குன்னு ஒரு கடை இருக்கு. பாப்கார்ன் ஒன்று வாங்கிக்க மாதிரி நல்லா இருக்குல்ல. ஆஹா ஜாலியாக இருக்கு அக்ஷயா. சூடு ஏற்றிக்கிறியா? நல்லா இருக்கு. நாங்கள் ரூம்லேருந்து கிளம்பி கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக நடந்து ஷாப்பிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ரோடுக்கு ஒரு எண்டே இல்லையா அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டே இருக்குது. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த பியூட்டி ஒர்க்ஸ்லாம் வந்து எவ்வளோ சீப்பாக போட்டிருக்காங்க பாருங்கள். ஹேர் கட்லாம் 99, ஸ்மூத்னிங்லாம் 1000க்கு. ஸோ ரொம்ப சீப்பாக இருந்துச்சு எல்லாமே. பட் நமக்கு அதுக்கெலாம் நேரம் இல்லை. அதனால் எதுவுமே பண்ணல. அப்படியே பார்த்துக்கிட்டே போனோம். இங்கே என்னெல்லாம் இருக்குதுன்னு நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கே டைம் கரெக்டாக இருந்துச்சு. இத்தனைக்கும் ஃபாஸ்ட்டாக தான் நடந்தோம். அப்படி இருந்துமே வந்து இந்த ரோடு எண்டே ஆகலை. அவ்வளோ விஷயத்த நாங்கள் பார்த்துக்கிட்டே போனோம். என்ன இது? ஏய் இதுதான் மாதிரி தந்தூரி தான் நினைக்கிறேன். மார்க்கெட் இருக்கான்னு கேளுங்க இந்த ஹிந்தியில். உண்மையிலே லாங்குவேஜ் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்ததுங்க. நம்ம கேட்குறது அவங்களுக்கு புரியல. சில நேரத்தில் அவங்க பொய் கூட சொல்கிறாங்க. அதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. மார்க்கெட் வந்து ஃபுல்லாக பூரா நைட் இருக்குன்றாங்க. ஆனால் அங்கே போய் பார்த்தா ஒரு சர்டன் டைம் வரைக்கும் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாருமே வரிசையாக க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் நாங்கள் மூடுறதுக்கு முன்னாடியே போனதுனால ஒரு சில விஷயம்லாம் பர்ச்சேஸ் பண்ணோம். இவ்வளோ நேரம் நடந்து வந்து நாங்கள் இன்னும் மார்க்கெட்டே ரீச் ஆகலை. வேறு வழி இல்லாமல் நாங்கள் ஆட்டோ பிடிச்சி தான் மார்க்கெட்டுக்கு வந்தோம். அது அவ்வளோ பெரிய ஸ்ட்ரீட்டு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் மார்க்கெட்டு தான். வந்தவுடனே இந்த செப்பல் ஷாப்பிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து அதாவது எது எடுத்தாலுமே 200 ரூபா. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாருக்குமே கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு, குவாலிட்டியாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அக்ஷயா 2 செப்பல் வாங்கினாங்க. என்னோடய ஒய்ஃப் 2 செப்பல் வாங்கினாங்க. அப்புறம் என் சிஸ்டர்ஸ்லாம் கூட வாங்கினாங்க. போட்டு பாரு எடுத்து. கரெக்டா இருக்கா? பெருசா? சில பேர் வந்து ரொம்ப ஜென்யூனாக போர்டு எழுதி போட்டு அந்த ரேட்டுக்கு மேலே வாங்கலை. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 ரூபா சொல்லுவாங்க. நம்ம பார்கெயின் பண்ணால் 150 ரூபாய்க்கே கொடுத்துருவாங்க. ஆனால் அந்தளவுக்கு பார்கெயின் பண்ணுற அளவுக்கான ஒரு பெரிய மார்ஜின் வச்சு சில பேர் நம்ம லாங்குவேஜை பொறுத்து ஏமாற்றியும் விற்கிறாங்க. S23 Ultra கேஸ்
फैंसी कवर चाहिए कैसे चाहिए? ஸ்டெடி ये वीडियो मत बनाओ, वीडियो दिस साइड ग्रीन, அப்படியே திருப்பு. रेड, पर्पल, पिंक. கண்ணா இது எடுத்துக்கவாடா. அது போட்டு பாரு மாதிரி உன் ஃபோனுக்கு நல்லா இருக்கும் போட்டு மாதிரி. பார்த்தேன். அதுதான் அழகாக இருக்கும் மாதிரி. ஏன்னா கட்டு எல்லாமே நல்லா இருக்கு. Put this one. எவ்வளோ கேட்டு கித்தனை அது? Juice bottle. प्राइस ஆ 400. திஸ் ஒன் அங்க 250 மேல வாங்குறாங்க. ஆ ஆனால் இது நல்லா இருக்கும் மாதிரி. फिक्स प्राइस ही है अपना, अच्छा कवर है. Make it 250. ஏன் ரக்ஷா சூட் கேஸ்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. பைனாப்பிளே வந்து வேற லெவலில் வச்சுருக்காங்க. கண்ணா நல்லா இருக்கு. நீ போடு நல்லா இருக்கும். இது இதில் இது எனக்கு வேணாம் மாதிரி லேடிஸ். இதான் லேடிஸ். உனக்கு இது நான் ஆ ப்ரைஸ் கம்மி 100. ஆ நோ 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 100 ஓகே. நோ 100 100 दो पीस 100 ஏதாக மாதிரி வாங்கிக்கோ. இன்னொரு பீஸ் ஃபார் மீ ஒன் ஒன்று அது ஓகே தானே? இதுவா இல்லை இல்லை கலர் ப்ரௌன் இருக்கா பாரு. ப்ரௌன் இருக்கா? ப்ரௌன் இது ரேபானே போட்டிருக்கா. ஆனா குவாலிட்டி நல்லா இருக்கு. ஆ சூப்பர். உனக்கு வேணா ஒன்னு வாங்கிக்கோ. அச்சே 100 ரூபா கண்ணாடி எப்படி இருக்கு? அல்லது இது ஃபாஸ்ட் ட்ராக்லாம் போகுது. ஏதாச்சும் ஏதாவது கிடச்சதா? எவ்வளோவா? பரவாயில்லையா? இப்போ நீ போட்டு வந்ததா இது? இது நான் போட்டது. நல்லா இருக்கா? இது வந்து இப்படியே போட்டுக்கலாம், இப்படியே போட்டுக்கலாம். ரிவர்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். ஆ இருக்கு என்கிட்ட இருக்குது. அது மாதிரி இருக்கு. நான் சொன்னல ஒரு சில பேர் வந்து ஏமாற்றுவாங்கன்னு சொல்லி இந்த பெல்ட் விற்கிறவர் என்ன பண்ணாருன்னா இது 1000 ரூபா லிவிஸ் அப்படி இப்படின்னு பிராண்டெல்லாம் பிரித்து அதை சுருட்டி அதை ஏதோ டெமோலாம் காமிச்சார். இது வந்து ஒன்றுமே ஆகாது, அதாகாது இதாகாதுன்னு. பட் ஆக்சுவலாக ஃபைனலாக கொடுத்தது வந்து ஒரு 150க்கு தான் கொடுத்தாரு. சேம் அது மாதிரி வாட்சஸ்ஸு எல்லாம் பிராண்டட் வாட்சஸ்லாம் கொண்டு வந்து 100 ரூபாய்க்குலாம் காமிச்சாங்க. ஸோ எப்படி இருந்தாலும் அது டூப்ளிகேட் ரொம்ப நாளைக்கு வராதுன்னு அதெல்லாம் வாங்கலை. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா இனிஷியலாக ரூம் வந்து சரியாக இல்லை மாற்றணும்னு சொல்லிவிட்டு. அவங்க வந்து அந்த ஏஜென்சிக்காரங்க எங்கள் மேலே தான் மிஸ்டேக்கு, ரூம் வந்து நாங்கள் கேட்டது வந்து அந்த மிடில் ஏஜென்ட் ஒருத்தர் யாரோ வந்து தப்பாக கொடுத்துட்டாங்க, உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு ரூம் தரேன்னு சொல்லிவிட்டு அந்த நைட்டு இன்னும் ஒரு 10:30 மணி இருக்கும். பரவாயில்ல நம்ம சொல்கிறது வந்து ரெஸ்பாண்ட் பண்ணி அந்த ஏஜென்சி வந்து நமக்காக அந்த நைட்டில் கூட பார்க்காம அந்த ரூம் வந்து போனாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு வந்து பக்காவான ரூம் நாங்கள் என்ன ப்ராமிஸ் பண்ணோமோ அதை கொடுக்குறோன்னு சொல்லி மாற்றி கொடுத்ததில் எங்களுக்கு பயங்கர ஹாப்பி. நாங்கள் இப்போ வந்து பழைய ரூம் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரொட்டி போடுற ஷாப்பு பார்க்கவே வாய் ஊறிச்சு. அந்தளவுக்கு செம்ம சூப்பராக போட்டார் அவர். எவ்வளோ ஃபாஸ்ட்டுங்க. அவர்கிட்ட நான் பேசினப்போ அதாவது எனக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் அவருக்கு புரிகிற மாதிரி ஏதோ இங்கிலீஷ்லாம் கலந்து பேசி அவர்கிட்ட கேட்டப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ ரொட்டி போடுவீங்கன்னு கேட்டால் 50 கிலோ ரொட்டி போடுவாங்களாம். 50 கிலோன்னா அது எத்தனை பீஸ் வரும்னு தெரில. பயங்கரமான ஒரு ஃபாஸ்ட் ஒர்க்கருங்க. அவருமே உண்மையிலேயே சூப்பருங்க. ஏன்னா நான் பேசுறதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அது போக எங்கள் கூட கனெக்ட் ஆகணும்னு நினச்சாரு. அப்புறம் அவர் கேட்டார் நீங்கள் எங்கே போகிறீங்க, எங்கேருந்து வந்தீங்க, ஆக்ராக்கு போகிறேன்னு சொன்னப்போ ஆக்ராவில் இதெல்லாம் நல்லாயிருக்கும்னு சொல்லி அவரும் எங்களுக்கு நிறைய விஷயம் கைட் பண்ணார். இப்போ வந்து நாங்கள் ரூம் மாற்றிட்டோன்னு சொன்னோம் இல்லையா, அங்கே தான் வந்திருக்கோம். முதல்ல நமக்கு கொடுத்த ரூம் பார்த்திங்கன்னா டெல்லி சிட்டியில் போட்டிருந்தோம். இப்போ வந்து அவுட் ஆஃப் சிட்டியில் வந்து அதாவது டெல்லியிலேருந்து அவுட்டர் சிட்டியில் ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் ரூம் கொடுத்துருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நம்ம டெல்லி எதுவும் சுற்றி பார்க்க போகிறதில்ல. நாளைக்கு வந்து நாங்கள் ஆக்ராவுக்கு போக போகிறோம், அதாவது தாஜ்மஹால் பார்க்குறதுக்காக.
அதுக்கு வந்து இந்த ஹோட்டல்லேருந்து ஆக்ராக்கு போகிற ரூட் வந்து ரொம்ப பக்கம்ன்றதுனால, அதாவது ஒரு ஒரு 30 கிலோமீட்டர் சேவ் ஆகும். அது போக ஹைவேவை சீக்கிரமாக நம்ம ஆக்சஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஹோட்டல் தான் கொடுத்தாங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க. ஹோட்டல் தி பெஸ்ட். நான் காமிக்கிறேன் பாருங்கள் அந்த ஹோட்டலோட ரூம் டூரு. வர எல்லாம் இங்கே வந்துடும்டி. சரி, இது ஓகேவா? இது ஓகேவா? எது அது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கா? இதுதான் நல்லா இருக்கு. ஆ, இதான் நல்லா இருக்குல்ல? ரிசப்ஷன் பார்க்கும்போதே கொஞ்சம் அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துருச்சுல்ல? இல்லை, இது நல்லா இருக்கா, அது நல்லா இருக்கா? இதுதான் நல்லா இருக்கு. பிங்க் பேக் வருது. சாரி, இது நல்லா இருக்கா, அது நல்லா இருக்கா? செகண்ட் ஃப்ளோர் தான். வெரி வெரி நீட் அண்ட் க்ளீன். இதே அனுப்பிச்சிருக்காங்க. இல்லை, இது வேற லெவலில் இருக்கு. எங்கே போகிற மாதிரி? பா, ஃபென்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன். வேற லெவலு. மாதிரி இதுதான் மாதிரி ரூமு. 1 மணி நேரம் தங்கினாலும் இப்படி ஒரு ரூமில் தங்கணும். அக்ஷய் எப்படி இருக்கு? இல்லை பார்த்துட்டு போட்டோம். சூப்பராக இருக்குல்ல? சோஃபா, பெட்டு எவ்வளோ க்ளீன் அண்ட் கிளியராக இருக்கு பாரு. இங்கே ஒரு சீனரிஸ், ஃபால் சீலிங்கு, இங்கே டைனிங்க்குன்னு ஒரு ஏரியா தனியாகவே இருக்குது சாப்பிட்றதுக்கு. ஒரு பிளைண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏசி, புது ஏசி. இங்கே பாரு அக்ஷயா, யூஸ் பண்ணுறோமோ இல்லையா? அது எப்படி இருந்துச்சு? காற்று இருந்தாலும் அக்ஷயா மாதிரி கண்ணாடி வேறையா? ரூம் நல்லா இருக்கா இது? இல்லை, டே 1 எங்களுக்கு டெல்லியில் இப்படி தான் போச்சு. இப்போ டே 2 வந்து நாங்கள் ஆக்ராக்கு நாளைக்கு கிளம்ப போகிறோம். நாளைக்கு நாங்கள் வந்து டோட்டல் என்டையர் ஃபேமிலியே வந்து வீட்டில் இருந்தே பிளான் பண்ணிட்டு வந்துட்டோம். ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு வந்து ஆக்ராக்கு போகலான்னு. ஸோ அதை வந்து நான் பார்ட் 2ல் போடுறேன். ஏன்னா இதுவே ஒரு லென்த் வீடியோவாக ஆகிடுச்சு. ஸோ அதனால் பார்ட் 2 நான் கூடிய விரைவில் போடுறேன். இந்த டெல்லி விலாகே வந்து லேட்டாக போட்டதுக்காக எல்லார்ட்டையும் நான் சாரி கேட்டுக்கிறேன். சீக்கிரம் அந்த வீடியோ வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.